இன்னைக்கு கேட்க போகிற சத்தியத்தினால உங்கள் இருதயம் உடைக்கப்படணும். அல்லேலூயா. என்ன சத்தியம் என்றால், தான் பெற்ற பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, யமனாக மாறும் பெற்றோர். அல்லேலூயா. தான் பெற்ற பிள்ளைகளுக்கு யமனாக மாறும் பெற்றோர். நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது அப்பாவை கண்டா பயப்படுவான். அப்பாவை கண்டா, அம்மாவை கண்டா கொலை கொலையா பயப்படுவாங்க. அப்பா முன்னால உட்கார மாட்டாங்க. எதுத்தால அப்பா வராருன்னா வேற தெருவோடி போவான். இப்போ அப்பாட்ட தீப்பெட்டி கேட்கான், சிகரெட்டுக்கு தீப்பெட்டி இருந்தால் தாங்க அப்படிங்க. எங்கள் தெருவில் ஒரு ஆள் பிச்சுமணின்னு ஒரு பையன், ஆள் சூப்பராக இருப்பான். ஆள் ஏகப்பட்ட வயக்காட்டு இருக்கு. அப்பா அல்லையா நகர செயலாளர் திமுக நான் திமுகவில் இருந்தேன். வீட்டில் ஏதோ அப்பாவை எதிர்த்து பேசிட்டான்னு சொல்லி கடப்பாறையை கொண்டு குத்திட்டாரு. அவர் சங்கில் குத்துறதுக்கு போனார். அவன் தூர விலகிட்டு அந்த சைடு குத்தி இங்கே வந்துட்டு பிறகு இது பூரா சென்னையில் கொண்டு போய் சர்ஜரி பண்ணாங்க. சர்ஜரி பண்ணி ஆள் அழகான முகம் ஒரு மாதிரி ஆயிட்டு. அவன் என்ன குட்டி பண்ண எப்படி இருக்கீங்க அப்படிங்கிட்ட ஆளே மாறி போயிருக்கான். எல்லாம் தெரியலையுமே. அந்த முதியவர்கள் 60 வயசு 70 வயசுக்கு இருந்தாங்க. அவங்க வரும்போது எதிர்த்தால வர்றதுக்கு பயப்படுவாங்க. வேட்டியை அவுத்து விட்டுவான். ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கல்யாண வீட்டில் அப்பா வராருன்னா எந்திரிச்சு தூர போயிடுவான். ஆனால் இப்போ உள்ள வளர்ப்புகள் உலகத்தில் எப்படி தெரியுமா, கேடுகட்ட விதமாக இருக்குது. அதுங்களோட கிறிஸ்துவருடைய பிள்ளைகளின் வளர்ப்பு பயங்கரமான கேடுகட்டது. இந்த மேரியம்மா, நானும் காலை பையாவும் போயிருக்கேன். ஒரு மீட்டிங் நடக்க எங்கள் ஆனந்தா கேலக்சியில் பக்கத்தில். அது பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு போது இங்கே வந்தது, நம்ம ஆராதனைக்கு வந்தது. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ட்டு தான் ஒவ்வொரு நோட்டீஸாக கொடுத்து அடுத்தாலும் நம்மளில் சர்ச்சுக்கு வந்துட்டு அவங்க வீட்டு போய் மீட்டிங் நடத்த போகிறோம். இதெல்லாம் மீட்டிங் நடந்தது. பக்கத்து வீட்டுக்காரி சொல்ல, நேற்று தாம்மா இவ மகன் நிர்வாணமாக போட்டு அடி அடின்னு அடித்தான், தெருவா அடித்தான். யார்? இந்த மேரியம்மாவை, தெங்காசி. இதே மாதிரி அநேக கதைகள் பிள்ளைகளை சத்தியத்தின்படி வளர்க்காதனால படுகிற பாடுகள் பயங்கரமான பாடுகள். கிறிஸ்தவர்கள் நீங்கள் பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் போய் பாருங்கள், அங்கே மாடி தாழ்மை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் உள்ள நுழையதுக்குள்ளே அந்த சிஸ்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சோத்திரம் பிரதர் சோத்திரம் பிரதர், உட்கார்க்க பிரதர், எந்திங்க பிரதர் அப்படின்னு அழகாக பேசுவாங்க. பெண்டிகா சர்ச் போயிருக்கீங்களா? அந்த தாழ்மை ஆண்களை பார்த்தா அவ்வளோ பெரிய தாழ்மை. அது தனியாக கூப்பிட்டு கேட்டால், என் மவன் அங்கே டாஸ்மார்க் கடையில் விழுந்து கிடக்கான், என் மவனை அங்கே அடித்து போட்டாங்க, குத்தி போட்டாங்க, ஜெயிலில் இருக்கான். ஆனால் இங்கே வந்துடுறா பெண்டிகாஸ்ட் சர்ச்சு வந்தோன்னா பெரிய வெள்ளைச்சாலை கொடுத்து பயங்கரமான பரிசுத்தம். ஏன் தெரியுமா? கிறிஸ்தவனுடைய பிள்ளைகளை சரியா வளர்க்காதனால யமனாக மாறுகிறார்கள் இப்போ உள்ள கிறிஸ்தவர்கள். பயங்கரமான அல்லது பிற்காலத்தில் அவங்க கண்ணீர் வாழ்க்கையை அமைவதற்கு இந்த பெற்றோர்கள் காரணமாக இருக்கிறார்கள். நம்ம எங்கிருந்து பிரித்தெடுக்கப்படும் தெரியுமா? எகிப்துல இருந்து. எங்கிருந்து? வேதம் என்ன சொல்ல தெரியுமா எகிப்தை குறித்து? அடிமைத்தன வீடாகி எகிப்து. அடிமைத்தனம் என்ன தெரியுமா? ஏன் எதுக்குன்னே கேட்கக்கூடாது. அடி செம அடி குடும்பம், சவுக்கால அடிப்பான். அவன் நினைக்கிறத நம்ம செய்யணும். சரியான உணவு கொடுக்க மாட்டான், சரியா இருக்க இடம் கொடுக்க மாட்டான், சரியா உடுத்த துணி கொடுக்க மாட்டான், சமாதானம் இருக்காது. இந்த நிலைமையில நம்ம எங்க இருந்தோம்? அடிமைத்தன வீடு, பிசாசுக்குள்ள இருந்தோமா இல்லையா? பிசாசுக்குள்ள இருந்தோம். ஆனா எரியோவை பத்தி என்ன சொல்ல தெரியுமா? சாபத்தின் வீடு. எரியோ எப்படி வீடு? சாபத்தின் வீட்டில இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்காரு? பிரித்தெடுத்திருக்கிறார். என்ன சாபம்? அல்லேலூயா. முற்பிதாக்கள் செய்த பாவமானது நமக்கு சாபமாய் வந்து அநேக குடும்பத்தில் அல்லேலூயா விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரகாராதனை கொடியதாக இருந்தபடியினாலே பிள்ளைகளுடைய வாழ்க்கை அல்லேலூயா வேசித்தனமாகவும் குடிகாரர்களாகவும் அடங்காதவர்களாகவும் அல்லேலூயா அப்படியே மாறிட்டாங்க.
அநேக குடும்பத்தில் நோய் தீரலை. என் அண்ணன் 15 வருஷம் படுக்கையில் இருந்தான், பயங்கரமான சாபத்தின் பிடி. இதே மாதிரி அநேக பெண்களுடைய வியாதி பார்த்தீங்கன்னா பயங்கரமான வியாதிகள். அது விதவைகள், எத்தனை குடும்பத்தில் விதவைகள், எத்தனை குடும்பத்தில் ஒரே பெண்ணை 4 இடத்துல கட்டி கொடுத்து வாழாம வந்து வீட்டில் வந்து இருக்கு. இப்போ இப்போ நான் பேர் கூட சொல்லப்படாது, ஒரு ஒரு எங்கள் சொந்தக்காரங்க பிள்ளைலாம் தண்ணி அடிச்சு வருது வீட்டுக்கு. சென்னையில் எப்படி தெரியுமா, அது 15 வயசுக்கு அப்புறம் அம்மா அப்பா யான்னு கேட்கக்கூடாது, அது பாட்டில் போவோம். இது சென்னையில் இருக்கிறது. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் தான் இருக்குது. சென்னை 3 வருஷம் முன்னால் போகுது, பாம்பே 5 வருஷம் முன்னால் போகுது, அமெரிக்கா அதுக்கு முன்னால் போகுது. அமெரிக்காவில் என்ன கலாச்சாரம் வருதோ பாம்பேக்கு வரும், பாம்பேக்கு வருது சென்னைக்கு வந்துடும், சென்னைக்கு வருது கிராமத்துக்கு வருது. 2 வருஷம் தான். இந்த பிள்ளைகள் நான் எங்கே போவேன் எங்கேயும் வருவேன் எப்படியும் வாழ்வேன் நீ யாருமே கேட்கக்கூடாது. பெற்றோர்கள் நான் நினைச்சவனை கல்யாணம் முடிப்பேன். கண்ணீர் விட்டு ஒரு அம்மா என்கிட்ட அழுது, கண்ணீர் விட்டு அழுது, ஐயா என் நிலைமை இப்படி இருக்கியா, நான் என்ன செய்ய? நீ கடைசி நேரத்துலலாம் வந்து சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? இது ஒரு இரத்த அணுக்கள்ல இருக்கிற சாபத்தை நீக்கக்கூடிய தன்மை அல்லவா? ஆனால் அந்த அம்மா என் கண்ணீரை விட்டு எத்தனை பேர் என் கண்ணீர் விட்டுருக்காங்க தெரியுமா? அந்த பிராமணத்தி அம்மா கண்ணீர் விட்டு பல தடவை என்கிட்ட கண்ணீர் விட்டுருக்கு. அந்த பிராமணத்தி அம்மா இந்த அந்த அந்த பேரெல்லாம் சொன்னீங்கன்னா அந்த இது எங்கெல்லாமோ போகுது, அங்கெல்லாம் மாட்டிக்கிட்டோம். ஏகப்பட்ட பேர் என்கிட்ட கண்ணீர் விட்டுருக்காங்க பிள்ளைகளை குறித்து. அல்லேலூயா. ஒரு ஊழியம் செய்தான்னா ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு எழும்பதான் செய்வான். ஆனால் அந்த ஊழியக்காரன் அவன் ஸ்டார்டிங் பீரியட்லேயே பிள்ளைகளை சத்தியத்தின் பாதையில் நடத்திருந்தா அவன் எந்த காலத்திலும் திரும்ப வந்துருவாங்கிற விசுவாசம் அவனை பாதுகாக்கும். அல்லையா? பில்லி கிரஹாம் இருக்காருல, அவர் பயங்கரமான ஊழியக்காரர். அவர் மாவன் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சான். பிராங்க்லின் பில்லி கிரஹாம். இப்போ போன வாரம் எத்தியோப்பியாவில் ஒரு மீட்டிங் நடத்திருக்கான். 5 லட்சம் பேர். யார்? அதே பிள்ளைகிறான் அவன் தண்ணி அடியெல்லாம் விட்டு. யாரோட விசுவாசம் தெரியுமா? அவன் தகப்பனுடைய விசுவாசம். என் பையன் எங்கே போனாலும் கர்த்தர் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எரிகோங்கிறது சாதாரண காரியம் இல்லை. நம்ம திரும்பி வந்து சாதாரண காரியம் இல்லை. அடிமைத்தனங்கள் சாதாரண காரியம் இல்லை. நம்ம எங்கே ஆனால் விசாலத்தில் வைத்த உடனே அந்த அடிமைத்தன வீட்டையும் எரிகோவையும் மறந்து விடுகிறார்கள் கிறிஸ்தவர்கள். அநேக கிறிஸ்தவர்கள் மறந்துட்டாங்க. ஒரு வீட்டுக்கு போகிறேன், ஜோம் பண்ண போகிறேன், ஐயா என் பிள்ளைக்கு கொஞ்சம் சோறு ஊட்டிட்டு வரேன் அப்படின்னாங்க. ரைட், சோறு ஊட்டிட்டு வாங்கன்னு வெளியே உட்காந்துருக்கேன். சோபாவில் வெளியே டைனிங் ஹாலில் உட்காந்துருக்கேன். அந்த இது வெளியே உள்ள ஹாலில் உட்காந்துருக்கேன். உள்ளே போய் சோறு ஊட்ட போகிறாங்க. பிரதருங்க வாங்க. அங்கே ஒரு திருமாடு உட்காந்துருக்கு. 32 வயசு அதுக்கு சோறு ஊட்டிகிட்டு இருக்காங்க அவள் அம்மா. எத்தனை வயசு? 32 வயசு. கல்யாணம் ஆகலை. கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்னு சோறு ஊட்டிட்டு நான் ஜெபம் பண்ண வரேன் அப்படின்னாங்க. ஒரு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி போயிருந்தேன். டீச்சர் வீடு, டீச்சர் அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளை வந்து அப்பளம் காட்டிட்டான். நின்னுங்க பிரதர், ஜெபத்தை நிப்பாட்டிக்கிட்டுங்க. நான் போய் அந்த என் பிள்ளைக்கு எண்ணெயை கொதிக்க வச்சு அப்பளத்தை பொறிச்சு நான் கொடுத்துட்டு வரதுன்னு நீ உட்காருங்க, அந்த ஜெபத்தை பாதியோட நிப்பாட்டுங்க அப்படின்னுங்க. அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. நான் இல்லை. எனக்கு தேவனை மட்டுப்படுத்தணுங்கிற நோக்கமும் கிடையாது, அந்த காரியங்களில் இன்வால்வ் ஆக போகிறதும் கிடையாது. அவங்க வரதுக்குள்ளே எவ்வளோ ரூபா காணிக்கை தட்டுவேன். எனக்கு காணிக்கை துச்சமாக மதிப்பேன். தேவனை மகிமைப்படுத்துகிற இடத்துல காணிக்கை வாங்குவேன். அந்த தேவனை மட்டுப்படுத்தான்னு தெரிஞ்ச உடனே எந்திரிச்சு வந்துட்டான் நான் பாட்டில். யமன் இதெல்லாம் என்ன ஆகும் தெரியுமா? கடைசியில் அந்த பிள்ளைகளுக்கு யமன் பெற்றோர். பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் சீரழிதை பார்த்தா பயங்கர சீரழிவாக இருக்கும். சத்தியம்தான் கால்களுக்கு தீபம், இயேசுதான் ஒளி, சிலுவை தான் பாதை, வேதவசனம் தான் பாதுகாப்பு, தேவ ரத்தம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. இதெல்லாம் மீறும்போது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பயங்கரமாய் பாதிக்கப்படும். இதில் கேட்டுக்கிட்டு தான் யாருனாலும் சரி, எப்போனாலும் சரி என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம். பைபிளில் இந்த காரியங்களுக்கு உண்டான ஆதாரங்களை போகிற நான் காமிக்கிறேன்.
நமக்கு சிலுவை பற்றி தெரியும், மனம் திரும்புதல் குறித்து தெரியும், விடுதலை பற்றி தெரியும், பாதுகாப்பை குறித்து தெரியும், நம்ம ரட்சிக்கப்பட்டதை பற்றி தெரியும். இந்த சமாதானங்கள் பெற்றிருந்தோம், நம்ம விடுதலையை பெற்றிருந்தோம். நான் என்ன நினைக்கிறேன், நான் விடுதலை ஆகிட்டேன், என் பிள்ளை அது இஷ்டம் போல வாழட்டும், அது பிள்ளை உலகத்தில் இருக்கிற மாதிரி வாழட்டும், அது சமாதானம் என்ன தேடி போகுதோ அது பாட்டில் போகட்டும். குடும்பம் என்ன கொடுமை தெரியுமா? பெற்றோர் சரியில்லைன்னா அவ்வளோதான், பிள்ளைகள் அவுட்டு. ஒரு பிள்ளை கிரேசி ஃப்ரெண்டு வந்துருந்து எங்கள் வீட்டுக்கு. அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆள் வந்திருக்கு. அந்த மாப்பிள்ளைய இந்த பிள்ளையோட அம்மா கூட்டிட்டு போயிட்டா. இப்போ யமன் யாரு? யமன். இது யமன். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல நீ என்ன யோக்கியமானு கேட்கக்கூடிய அளவில் பெற்றோர்கள் இருக்காங்க. நீ அடுத்தால கல்யாணம், நீ வேற என் கேட்காம கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு ஒரு தாய் சொல்றா. அப்படியே அந்த பிள்ளை சொல்லுது, நீ என்ன யோக்கியமா? எப்படி தப்பிக்க போறாங்க? சின்ன பாவத்து கூட ஆவியானவர் உங்களை விட்டு விலகிடுவாரு. நீங்க சரியானபடி வேத வசனத்தின் அடிப்படையில் இல்லைன்னா தான் இந்த லேவியராமம் 26:15 வாசித்தோம், உபாகமம் 28 வாசிச்சோம். கற்பனை கட்டணை வேத வசனங்களுக்கு மீறல்களுக்கு வருகிற கொடிய தண்டனைகள் குறித்து, சாபத்தை குறித்து வாசித்தோம். இன்னும் வாசிக்கலாம், நீங்க எவ்வளவு ஏகப்பட்டது வாசிக்கலாம். நீ பிள்ளைய பாட்டுட்டு அல்லையா ஜெபத்துக்கு வந்துட்டு ஜெபத்தை விட பிள்ளை தான் முக்கியம்னு நினைச்சீங்கன்னா பிள்ளைக்கு நீங்க எவனா மாறுதீங்க. நீ அரை மணி நேரம் 1 மணி நேரம் நான் ஜோம் பண்ணிட்டு தான் சாப்பாடு கொடுப்பேங்கிற மாதிரி இருக்கணும். நேற்று ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன், யார் அல்லையா அகஸ்டின் ஜோகுமார் ஸ்டேட்டஸ், யாரெல்லாம் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அவருக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வர அம்மன் கண்டுட்டு மணலில் வாழை இலையில் போட்டிருக்காங்க. அந்த அம்மன் போட்டாலே அதுக்கு வயிறு அதிகமாக பசிக்கும். அவன் அம்மாட்ட போய் கேட்குறாரு, அம்மா எனக்கு வயிறு பசிக்கு, எனக்கு ஆகாரம் கொடுங்க. பைபிள் படிச்சியா அப்படின்னு கேட்காங்க அவங்க அம்மா. அப்படி கேட்காங்க. நீங்கள் பால் சாலமன் சபையில் முதல்லலாம் 900 பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளுமே பயங்கரமாக ஜெபம் பண்ணும். சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் ஒரு சத்தம் போடாது, இருக்கிற இடத்த விட்டு வெளியே எந்திக்காது. ஜபஸ்டின் அப்படி வளர்ந்துவேன், பலிபீடத்தை கொண்டு வச்சுட்டா போதும், முடியுதுன்னே அந்த இடத்த விட்டு நவள மாட்டான். நம்ம எப்படி வளர்க்கிறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி தேவனுக்கு பயப்படுகிறோம், அதுதான் உங்க பிள்ளைகளின் எதிர்காலம். அல்லேலூயா. சத்தம் கேட்ட பிறகு நீங்க சரியானபடி வரலன்னா இதுக்கு பூராமே நீங்க கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதா இருக்கும். வேதம் சொல்லுது, எத்தியோப்பியா சிறிய மோசே கல்யாணம் முடிச்சிட்டான், பிள்ளை பிள்ளை வந்த உடனே தேவன் பிள்ளையை கொல்ல பார்த்தார்னு எழுதியிருக்கேன். மோசே போய் கொல்ல பார்த்தார். யாரு? தேவன். உடனே ஒரு கருக்கான ஒரு கல்லை எடுத்து விருத்த சேதனம் பண்ணி இரத்த புருஷன் சொன்ன பிறகு அவங்க சேர்த்துக்கிட்டார் கர்த்தர். யாரையுமே சட்டத்துக்கு மீறினா உடனே விட்டு வரலாம் அர்த்தமே கிடையாது. யாரையுமே விட போறதில்ல. நல்ல காலுங்க, நாம் எரிகோ சாபத்தின் வீட்டிலிருந்து விடுதலை ஆகி இருக்கிறோம். பிள்ளைகள் அந்த சாபத்திற்குள் துணிகரமாக நாம் ஒப்பு கொடுக்கிறோம். எது தப்பு தவறுன்னு தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும் எது தப்புன்னு. பிள்ளைகள் செய்யறது தப்புன்னு தெரியும். ஆனாலும் நான் யமனாக மாறி பிசாசின் கடவாய்ப்பர்களுக்கு என் பிள்ளையை நான் அர்ப்பணிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம். முதல் வசனம். வாசிக்கலாம், டக்கு டக்குன்னு வாசிக்க நேரம் இல்லை. 21வது அதிகாரம் முதல் வசனம். ஆமென், ஆமென், ஆமென். 22ல 1 வாசிய. ஆமென்,
ஆமீன் மோவாபின் சமனான வெளியிலே ஆமீன் பாளையம் இறங்கினார்கள். போதும். எரிகோ எப்படி இருக்கு? செழிப்பு தான். ஆனால் மோவாபிய பெண்கள் இருக்காங்க, மோவாபிய ஸ்திரீகள் இருக்காங்க, மோவாபிய ஆட்கள் இருக்காங்க. அது அங்கே மோவாபியக்காரங்க எனக்கு தெரியுமா? அண்ணன் தம்பியை தவிர எல்லாத்தையும் கல்யாணம் முடிக்காத ஆள். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை தவிர ஆம்பளைக்கு ஆம்பளை கல்யாணம் முடிப்பான், பொம்பளைக்கு பொம்பளை கல்யாணம் முடிக்காம. எரிகோவின் பாவம், எரிகோவின் பாவம் இது மட்டுமல்ல, தான் வேசித்தனம் பண்ணுகிறங்கிறதுக்காக உப்பரியின் மேல், எரிகோவின் உப்பரியின் மேல இருந்து வேசித்தனம் பண்றான், எல்லாரும் பார்க்கட்டும்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட். நீ பாம்பே போனீங்கன்னா இந்த கிராண்ட் ரோடு, மைமை, மாட்டுங்கா இதெல்லாம் போனீங்கன்னா பொம்பளை வரிசையா நின்றுக்கிட்டு கூப்பிடுவாள்வா. ஏன் சிவப்பு சட்டை, ஏன் கருப்பு சட்டை, ஏன் வெள்ளை சட்டைன்னு கூப்பிடுவா. அவளுக்கு வெக்கம் கிடையாது. வெக்கம், மான, சூடு, சொர்ணம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அது எரிகோ. பாம்பே போனால் எங்களுக்கு தெரியும். நீ அலையா மல்லாடு மட்டுங்க ஏகப்பட்ட கூட்டம் 1000 பேர் போயிட்டு இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போதே அவன் நடு ரோட்டில் வேசி நின்று கூப்பிடுவா, எந்த வெக்கமும் இல்லாமல். அல்லேலூயா. அந்த இடத்துல இருந்தா நம்ம பிரிஞ்சு வந்திருக்கோம். அந்த சாபத்தின் பிடியில் இருந்தா நம்ம பிரிஞ்சு வந்திருக்கோம். எரிகோ பயங்கரமான சாபத்தின் வீடு. அங்க குருடர் இருந்தார்கள், சப்பானி இருந்தார்கள், ஓரினை சார்க்கைக்காரர்கள் இருந்தார்கள், அல்லேலூயா. பஞ்சம் இருந்தது, பட்டினி இருந்தது, கோபம் இருந்தது, எல்லாமே அங்க இருந்தது. எங்க நம்ம பிரிஞ்சு வந்தோம்ல உலகம் அதுல. அல்லேலூயா. ஈவு இரக்கம் இல்லாம இருந்தாங்க. அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிபணிது பணிஞ்சு போற காரியமே இல்லை. அன்புங்கிறது இல்லவே இல்லை. யாரையும் மறிக்க கொடுக்கறதுக்கோ யாரையும் சாக கொடுக்கறதுக்கோ ரெடியா இருந்தாங்க. நாம் அங்கெல்லாம் இருந்து பிரிந்து வந்து அல்லேலூயா தேவனை நோக்கி இஸ்ரவேலாய் மாறி ராஜ்ய அல்லேலூயா கானான் தேசத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த எரிகோவில் நடந்த காரியங்களை குறித்து நீங்க பார்க்கணும். நீங்க ஏப்டன் அடிமைத்தன வீட்டில இருந்து விழிஞ்சு வந்திருக்கோம். பார்வோன் ஒருத்தனையாவது விடல, எல்லாத்துக்கும் சவுக்கடி தான். கஞ்சி கொடுத்தான். விடிய காலம் எந்திரிச்சு அல்லையா சைக்கிள் எடுத்து ஓட்டணும்னா 12 மணிக்கு தான் சாப்பாடு, 1 மணிக்கு தான் சாப்பாடு. அப்படிதான் நான் எகிப்தில் இருந்தேன். அல்லேலூயா. எகிப்தில் அப்படிதான் அடிமைத்தனத்தில் போட்டு கொல்லணும். அல்லேலூயா. நோய்கள், நெருக்கங்கள், அல்லேலூயா என்னது வேதனைகள், சண்டைகள், பொறாமைகள், இது மத்தியில தான் வாழ்ந்தேன். ஆனால் அதுல இருந்து அந்த எரிகால இருந்து தேவன் பிரித்தெடுத்தார். நம்ம எல்லாத்தையும் பிரித்தெடுத்தார். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், நான் பிரித்து எடுத்துட்டேன். என் பிள்ளைகள் இஷ்டப்படி வாழட்டும். அது எப்படினாலும் ட்ரெஸ் போடட்டும், எப்படினாலும் பேசட்டும், எப்படி யார் கூடனாலும் சேரட்டும், எப்படினாலும் இருக்கட்டும். நம்ம அவங்களுடைய இன்ட்ரெஸ்டுகளில் நம்ம தலையிடவே கூடாது. அநேகருடைய தன்மையாதான். ஒரு பெண் இங்கேருந்து அல்லையா திருநெல்வேலி தென்காசி போகிறதுக்குள்ள 5 நபரை சந்திக்கு. ஒரே ஆண் ஒரே நாள் 5 பேரோட தொடர்பு இருக்காங்க. அல்லையா கல்யாணம் முடிச்சவங்க, அல்லையா 2 பிள்ளை பெற்றவங்க கூட அநேகருடைய தொடர்பு வைத்திருக்காங்க. கணவன் மனைவிக்கு உண்மையாக இருப்பதில்லை, மனைவி கணவனுக்கு உண்மையாக இருப்பதில்லை. இவங்க எங்க இருக்காங்க தெரியுமா? எரிகோவில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பிள்ளைகள் அப்படி ஆயிருமேங்கிற கொஞ்சம் கூட அநேகற்ற கிறிஸ்தவர்கள்ட்ட பயம் இல்லை. வேசித்தனமே அதிகமான அல்லையா மதம் கிறிஸ்துவ மதம். நீ ஏன் உங்களை பிசாசு பிடிக்குன்னா உங்களை தான் பிடிப்பான். நீங்கள் தான் பரிசுத்தமானவர்கள் தான் தேவை. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். என்னாகமத்தின் புத்தகம் 31வது அதிகாரம் 9, 10, 11, 12. 31வது அதிகாரம். அன்றையும் இஸ்ரவேல் புத்திரர் மீதியாரின் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் சிறைப்பிடித்து அவருடைய மிருக ஜீவன்களையும் ஆடு மாடுகளையும்
மற்ற ஆசைகள் யாவையும் கொள்ளையிட்டு கொள்ளையிட்டு குடியிருந்த ஊர்கள் கோட்டைகள் யாவும் யாவும் சுட்டரித்து நாங்கள் கொள்ளையிட்ட பொருளையும் ஆமென் நாங்கள் பிடித்த நரஜீவன் மிருக ஜீவன் அனைத்தையும் சேர்த்து ஆமென் சிறைப்பிடிக்கப்பட்ட மனிதரையும் மிருகங்களையும் கொள்ளையிட்ட பொருள்களை ஆமென் எரியோன் அருகிலுள்ள யோர்தான் இக்கரையில் மோவாவின் சமமான வெளிகளில் உள்ள ஆமென் ஆலயத்திலிருந்து மோசேனிடத்திற்கும் ஆமென் ஆசாரியனாகிய எலெயாசாரிடத்திற்கும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். இதுதான் இங்கதான் அங்க அதான் நடந்தது. ஒரே கொள்ளை. அண்ணன் தம்பியை வஞ்சிப்பான், தம்பி அண்ணனை வஞ்சிப்பான். உலகத்துல நாம அங்கிருந்தா வந்திருக்கோம். ஐயா தங்கச்சிக்கும் பங்கு உண்டுல்ல, அக்காக்கும் பங்கு உண்டுல்ல, அதெல்லாம் கிடையாது. ஆனா பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க, மகனுக்கே போய் சேரட்டும்னு நினைக்கிறாங்க. மருமவன் ஒரு அப்பாவியா இருந்தாங்கன்னா, மகளும் அப்பாவியா இருந்தாங்கன்னா மகன் வாழ்க்கையை ஒழிச்சிட்டு மகன் வாழ வைக்கணும்னு பார்க்குறாங்க. எரியோ வாழ்க்கை அநேக பெண்களை தான் பண்றாங்க. நிறைய பெண்களை பார்த்துட்டேன். எக்கேடு கட்டும் போட்டோம், ஆனா மகன் வாழணும். இல்லையா? என்ன ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. நடக்கா இல்லையா? இது எரிய வாழ்க்கையா இல்லையா? நீங்க வேதக்காரன் பைபிளை தூக்குறா எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் சமம். 10 ரூபானாலும் ஆளுக்கு 3 ரூபா வச்சுக்கணும் தான் சொல்றதும் எரிய வாழ்க்கை இல்லை. ஆனா மட்டும் ஆளணும். சீரழிக்கு போனாலும் பரவாயில்ல, நம்ம கண்ணு பண்ணாலும் எப்படி போனாலும் பரவாயில்ல. இது என்னையா எரிய வாழ்க்கை இல்லாம என்ன வாழ்க்கை? இங்க இல்ல, உலகம் முழுவதும் நடக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில் நடக்கிற ஒரு சீரழிவு. கடைசியில் அதே மகனை என்ன தெரியுமா, 2 பேரையும் கொண்டு நடு ரோட்ல பிச்சை எடுக்க வச்சிருந்தான். நடக்கா இல்லையா? நிறைய கதைகளை பார்க்க யூடியூப்ல, ஏகப்பட்ட கதைகளை பார்க்க. போய் பிச்சை எடுக்க வைக்கும். நடு ரோட்ல இருந்து பிச்சை போடுங்க. முதியோர் கல்வியில் ஒரு பொம்பளை அழுதான், ஐயா எனக்கு 6 மகனை அன்று சேர்ந்து எல்லாம் எழுதி வாங்கினாங்க. என் 4 மகளுக்கு கொடுப்பாம 6 மகனுக்குமே எழுதி கொடுத்தேன். அவன் 6 பேர் 2 பேரும் 6 பேரும் சேர்ந்து என்னை இங்கே கொண்டு விட்டுருக்காங்க. எனக்கு மகனை வயிறு கூட பசிக்கல. மகனை பார்க்கணும், எவ்வளோ பெரிய பேய், மகனை பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு. நான் பட்டினியாக கிடந்து செத்தாலும் பரவாயில்ல, என் மகனை பார்க்கணும், அவன் நல்லா இருக்கட்டும். எவ்வளவு பெரிய எரிகோ வாழ்க்கை, எவ்வளவு பெரிய பிசாசின் அடிமைத்தன வாழ்க்கை. நீ கிறிஸ்தவன், நீ உண்மையா இருக்கக்கூடியவன், நீ சமமா இருக்கக்கூடியவன், நீதியா நடக்கக்கூடியவன், தேவனுக்கு உண்மையா நடக்கக்கூடியவன். அநீதி என்பதே உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நீ எப்படி எரிகோ வாழ்க்கையை வாழ முடியும் கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு? அல்லேலூயா. ஆனா இப்போ வர பெண்கள்லாம் அசால்ட்டாக அவள் அம்மாட்டே கூப்பிட்டு சொல்லுது, ஏமாங்க வா, என்ன கேட்காம எந்த பங்கும் வைக்க முடியாது. நான் இவனை தான் கெட்ட போகிறேன், பாதியை பிரித்து தரையா ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணுமா? இப்போ நிறைய காரியம் நடக்கு. பாதியை பிரித்து தரையா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணுமா? எனக்கு ஒன்றும் வேண்டான்னு வந்துட்டேன். எதுவுமே யார்ட்டுமே இருந்து வேண்டாம், என் பிறந்த இடத்துலையும் வேண்டாம், நான் கெட்டின இடத்துலையும் வேண்டாம், எனக்கு என் தேவன் இருக்கிறான்னு வந்துட்டேன். இல்லைனாலும் நான் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. செய்கிறதுக்கு இல்லை, என் மனம் இயேசுவை நம்புகிறது. இந்த உலக சக்தி என்னை அசைக்க முடியாதுங்கிற விசுவாசம். அல்லேலூயா. உடனே கிறிஸ்தவர்கள்லாம் அப்படி அநீதியாக நடந்துட்டு, அப்படி கற்பனை கட்டளைகளை மீறிட்டு, அந்த வேத வசனத்தை மீறிட்டு இங்கே பெற்றோர்கள் எப்படி நடிப்பாங்க தெரியுமா? பக்தி இருக்க மாதிரி ஒரு வேஷம், உண்மையாக இருக்க மாதிரி ஒரு வேஷம். ஒரு பெரிய தீர்க்கதரிசியை தெரியும், பயங்கரமான வேசி. ஆனால் தீர்க்கதரிசனம் சொல்லும்போது பேர் பார்த்தா பெரிய பக்திமான். அந்த பெண்டகாஸ்ட் சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா ஒயிட் தான். அவன் அன்பில் பார்த்தா உருகி வழித மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே போய் வாழ்க்கையை பார்த்தா நாரும் எரிக வாழ்க்கை. அல்லேலூயா. இதெல்லாம் அந்த அவங்களுடைய நோக்கம் பூரா என்ன தெரியுமா? சாபம் என்ன தெரியுமா? வாசிப்போம். யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 21வது வசனம்.
கொள்ளையிலே நேர்த்தியான ஆமென். ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் கண்டு அவைகளை இசித்து எடுத்துக்கொண்டான். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் புதைத்திருக்கிறது, இருக்கிறது. வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றார். போதும். ஒரு எரியோ வாழ்க்கையில பிரதானமானது எது தெரியுமா? இடம், துட்டு, அல்லையா பொண்ணு, வெள்ளி, இதுதான். அதுவாயா மெயின் கிறிஸ்துவத்தில். அல்லேலூயா. எப்படியாவது பிள்ளைக்கு அவ்வளோ காலம் சேர்த்து வச்சிடணும், இவ்வளோ காலம் சேர்த்து வச்சிடணும், அப்படி சேர்த்து வச்சிடணும். ஏன் பரிசுத்தத்தை சேர்த்து வையே, ஏன் நீதியை சேர்த்து வையே, வேத வசனத்தை. இதெல்லாம் நிற்காது. வெளியே சேர்க்கிற நிலமோ அல்லையா பொண்ணோ பொருளோ எதுவுமே நிற்காது. ஆனால் அநீதி பண்ணி பிள்ளைக்கு சேர்க்கணும். ஆனால் நீதி பண்ணி தேவனுடைய விசுவாசத்தை சேர்த்து வைக்கக்கூடாது. இப்போ யாரு பிள்ளைக்கு எவனா மாறுதா? பெற்றோர். நீங்க எங்கேயும் தப்ப முடியாது. எல்லாருக்கும் கணக்கு உண்டு. யார் அநீதி செஞ்சாலும் கணக்கு உண்டு. இந்த பொண்ணு பொருளை நம்பி இதெல்லாம் நம்ம பரலோகத்திலிருந்து வரும்போது, நம்ம அல்லையா பூமிக்கு வரும்போது கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் ஒன்றுமே கொண்டு போவதில்லை. நீங்கள் நினைக்கிறது நடக்க போகிறதும் இல்லை. நான் இவ்வளோ வருஷம் இருப்போம்னு நீங்கள் நினச்சாலும் அந்த வருஷம் இருக்க போகிறதும் இல்லை. தேவ திட்டம் என்ன வச்சிருக்கா அதான் நீ நடக்க போகுது. ஆனால் இந்த எரியோ வாழ்க்கை வாழ்ந்து 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 பிள்ளைகளின் வாழ்க்கையை சீரழித்து விடுகிறார்கள். இந்த வேதம் தெளிவாக சொல்லுது, ஒரு ஸ்திரீக்கு 7 புருஷர்கள் இருப்பார்கள். இப்போ 3 தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த தப்பாக நடக்கிறவங்களை அப்புறம் அல்லையா மெரினா பீச்சில் பிடிக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் யார் பிடில, ஜெயலலிதா பிடில, எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டான். கையெழுத்து போட்டா ஜெயலலிதா. போலீஸ் போய் சாயங்காலம் போய் மெரினா பீச்சில் அங்கே கிழக்க இருந்து மேற்க வரையும் ஏகப்பட்ட வேனை கொண்டு போய் விட்டுட்டு அவ்வளோ பேர் ஏற்ற ஆரம்பிச்சிட்டான். பொம்பளை பூரா ஆண்டி, பையங்க பூரா 20 வயசு 15 25 வயசு பையங்க. ஆண்டிகள் பூரா எங்கே உள்ளவங்க தெரியுமா? எஸ்பி, டிஎஸ்பி அல்லையா பெரிய பெரிய ஆபீசர்ஸுடைய மனைவிகள். நான் எங்க சொல்றேன்? தமிழ்நாட்டு கலாச்சாரத்தின் சீரழிவை குறித்து சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோ பேரும் பார்த்தா இவ ஜெயலலிதா உடனே அவங்களெல்லாம் விட்டு தமிழ்நாட்டிலே பயங்கர குழப்பம் வந்துடும், ஏகப்பட்ட டைவர்ஸுக்காச்சும் வந்துடும், உடனே அவ்வளோத்தையும் திறந்து விட்டுரு அப்படின்ட்டோம். இப்போ ஸ்டாலினா தான் செஞ்சுட்டு இருக்கான். நீ அவங்களெல்லாம் கண்டுக்கிட்டாத. பேசித்தெல்லாம் பெருகட்டுன்னு விடுதான், விபச்சாரம் பெருகட்டுன்னு விடுதான். 5 வயசுக்கு நம்ம பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கோம். இங்கே சதை தெரியுதாக்கல, இங்கே சதை தெரியுதா, 5 வயசு பிள்ளை. அதே வயசு அதே பிள்ளை 20 வயசுக்கு கொடுத்துனா எப்படி இருக்கும்? இதை தகப்பனும் பார்க்குறோம், அல்லது அண்ணனும் பார்க்குறோம், தம்பியும் பார்க்குறோம். அன்னைக்கு பார்க்க மோட்டர் சைக்கிளில் 4 பேர் இறங்கி வராங்க, நடுவில் ஒரு பொட்டை பிள்ளை இருக்குது. எப்படி அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் எப்படி உட்கார முடியும்? இன்னைக்கு பார்க்குற டிவியை அண்ணனும் அப்பாவும் மகளும் உட்காந்து பார்க்க முடியுமா? அண்ணனும் தம்பி உட்காந்து பார்க்க முடியுமா? அண்ணனும் தங்கச்சி உட்காந்து பார்க்க முடியுமா இப்போ உள்ள டிவியை? ஆனால் என்ன கொடுமையா இதெல்லாம்! பிள்ளைக்கு தானே அல்லலியா அழிவை தேடுகிற பெற்றோர்கள் யமனின் கடவாய்ப்பர்களுக்கு அனுப்புகிறாங்க பிள்ளைய. அப்படியே அனுப்புதாங்க, நீங்கள் போய் சாவுங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. பொன் பாலம் வேணும், வெள்ளி வேணும், வஸ்திரம் வேணும், ட்ரெஸ்ஸு வேணும். ட்ரெஸ்ஸு நிறைய ட்ரெஸ் எடுக்கணும். ஒரு பொன்பளை சொல்றா 365 நாளைக்கும் 365 சேலை உடுத்துவேன். ஒரு நாள் உடுத்துகிற சேலையை நான் மறுநாள் உடுத்துறது இல்லை. இப்படிதான் உலகம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க எங்க போயிட்டு இருக்காங்க தெரியுமா? சமாதானமற்ற நிலைமைக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிப்போம். நேரம் ஆகிட்டே இருக்கு. ரைட். யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 1 வசனம்.
எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஆமென் அடைக்கப்பட்டிருந்தது. ஆமென் ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களையும் பிடித்து கொண்டு வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். போதும். வேதம் சொல்றது பாருங்க, எரிகா உள்ள திரும்ப வெளியே திரும்ப அந்த எரிகாவை நீங்க தகர்க்கணும். எது எரிகா வாழ்க்கைன்னு உங்களுக்கு தெரியணும். எனக்கு இந்த காலத்தில் பிள்ளைக்கு கொடுக்குற பயங்கரமான சலுகைகள், பயங்கரமான பாசங்கள் பெரிய அழிவுக்கு போகிறது மட்டும் நல்லா தெரியுது. அது பயங்கரமான எரிகோ வாழ்க்கை, அது பயங்கரமான பிசாசின் கடவாய்ப்பர்களுக்கு. நீங்கள் எவ்வளவுதான் சாபத்திலிருந்து விடுதலையாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை முறைகளை அல்லது பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்தலைன்னா, பெரம்பை கையாளனா நீங்கள் பயங்கரமாக பாதிக்கப்படுவீங்க. நான் இந்த அதிகாரம் இந்த சத்தியத்தை 3வது தடவை 4வது தடவை பிரசங்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறி இருக்கான்னா மாறல, கூட தான் இருக்கு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நம்ம சரி பண்ணியிருக்கோமா? இல்லை. அது அது உங்கள் இஷ்டம். அதாவது என்னுடைய கடமை, தேவன் என் ஆத்மாவில் எதை சொல்லுகிறாரோ அதை நான் சபையில் விதைக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் விளை செய்கிறவர் கர்த்தர், நீதி செய்கிறவர் கர்த்தர், சரி பண்ணக்கூடியது உங்கள் பொறுப்பு. எரியா உள்ள ஒருத்தரும் போல வெளியே ஒருத்தரும் இல்லை. அந்த அளவுக்கு அவன் அடைபட்டுருவாங்க பிள்ளைகள். வாலிப பையன் எப்படி தெரியுமா? 15 வயசுல போதை போட ஆரம்பிச்சான். இப்போ உள்ள வாலிப பையங்க உலகத்தில் எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை கஞ்சா பயங்கரமாக விற்கி, போதை பொருள் பயங்கரமாக விற்கி. ஒரு போதை பொடியை இப்படி விரல தொட்டு நாக்கில் வச்சா அன்னைக்கு நாள் முழுவதும் போதையில் இருக்கலாம். இப்படி தொட்டு இப்படி வச்சா ஹெரோயின், இன்னும் ஏகப்பட்ட போதை பொருள் இருக்குது, எனக்கு பேர் தெரியாது. அதெல்லாம் ஒன்றா எடுத்து வாயில் வச்சிங்கன்னா இந்த நாள் முழுக்கும் போதையில் இருக்கலாம். அந்த நாட்களில் இருக்கிற போதை பொருள் எந்த நாள்லையும் இல்லை. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணனா காலை நொறிக்காத ஆளே கிடையாது. காலையும் கையும் முறிச்சிடுவோம். போன உடனே காலையும் கையும் முறிச்சிருக்கோம். மறித்து மாவு கட்டு போட்டுட்டு தான் அடுத்தால பாத்ரூமுக்கு போனால் வலிமை விழுந்துட்டான், ஓடுனா கீழே விழுந்து கால் நொறிச்சிட்டுனா அப்படி சொல்லலாம். அவன் சொல்கிறான், அந்த பையன் சொல்கிறான், எங்கள் அம்மா சரியானபடி வளர்க்கலைன்னா நான் இந்த லைனுக்கே வந்திருக்க மாட்டேய்யா. இப்படி வரப்போ என் நிலைமை பாருங்க, என் காலை வலது காலை நொறிச்சிட்டாங்க போலீஸ். நீங்கள் டிவியில் பாருங்கள், நீங்கள் செல்லில் பாருங்கள், பேப்பரில் நியூஸில் பாருங்கள், எத்தனை பேர் கால் கையெல்லாம் நொறிக்கப்படுதுன்னு. எந்த இதுவும் கேட்காம தான் நொறிக்கப்படுது. அல்லேலூயா. ஏரியா போயிட்டான்னா உள்ளே வர முடியாது, வெளியே வர முடியாது. போதையை எடுத்து வாயில் வச்சுட்டானா அதுக்கப்புறம் தப்பவே முடியாது. நான் போதையில் இருந்தவன், அந்த பொடியிலிருந்து வெளியே வரவே முடியாது. ஆனால் தெரியும், உள்ள மனசுக்கு தெரியும் நான் போதையில் இருக்கிறது தப்பு, போதையை அனுபவிக்கிறது தப்புன்னு தெரியும். இன்னைக்கு செல்லம் கொடுங்க, இன்னைக்கு வளருங்க. கேட்குறவங்க எல்லாரும் தான் சொல்கிறேன், இன்னைக்கு நல்ல செல்லம் கொடுங்க, நல்ல ஊட்டுங்க. ஆனால் அந்த எரியோக்குள்ளே மாட்டிக்கிட்டான்னா ஒருத்தனும் உள்ளே போக முடியாது, ஒருத்தன் வெளியே வர முடியாது. அவன் போதையிலே இருப்பான்னு நினைப்பான். போதை பயங்கரமான மோசமான எரிகோ. அது கடவாய் உள்ளே போயிட்டானா தப்பிக்க முடியாது. அது பயங்கரமான கோட்டை. 7 அல்லையா சேரட் ஓடலாம், அந்த அளவுக்கு பயங்கரமான கோட்டை. அங்கே குஷ்டரோகி இருந்தான், அங்கே குருடன் இருந்தான், சப்பானி இருந்தான், அல்லையா வட்டி கொடுக்குறவன் இருந்தான், அல்லையா சகையும் இருந்தான், வேசி இருந்தால் எல்லாமே உள்ள இலவசமாய் கிடைக்கும். எரிகோ கோட்டைக்குள்ளே போயிட்டான். அது உள்ளே போனால் வெளியே வர்றதுக்கு சங்கடம். ஒரு வேசிக்கடை மாறிட்டோம்னா திரும்பி வெளியே வர்றதுக்கு சங்கடம். ஒரு போதைக்காரனா மாறிட்டோம்னா திரும்பி வெளியே வர்றது சங்கடம். ஒரு சூதாட்டக்காரனா மாறிட்டோம்னா பிறகு வெளியே வர்றது சங்கடம். நீங்கள் அந்த காரியங்களுக்காய் பெற்றோர் இப்போமே இருந்தே தீவனம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த பிசாசுக்கு இறை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அல்லையா அந்த பிசாசுக்கு இப்போமே இருந்தே தூபம் காட்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் அடுத்தால மாற்றக்கூடிய கண்ணிக்கு இப்போ நீங்கள் தூபம் காட்டுறீங்க. இதுதான் ஆதாரம்.
இதுதான் வேணும். அவங்க அங்கே எரியோ கோட்டைக்குள்ள கொண்டு விட்டுரும். அங்கே உள்ளே போனால் அவனுடைய அந்த ராஜாவுக்கு பிடியில் சீக்கிட்டான்னா தப்பிக்கவே முடியாது. ஜெயில் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சவங்க நீங்கள் அல்லையா பிள்ளைகள்லாம் கரெக்டாக உழைப்பாங்க. சாப்பாடு இப்படி தான் கொடுப்பான். அதில் பல்லி இருக்கும், பாய்ச்சா இருக்கும், உப்பு இருக்காது, சரியான சாப்பாடு கிடைக்காது. அதுவும் 2 கைதிகள், விசாரணை கைதின்னு தனியாக, தண்டனை கைதின்னு தனியாக. இதில் உள்ளே போனவுடனே இந்த தண்டனை கைதி விசாரணை கைதியை போட்டு கொண்டு எடுத்துருவான். 20 பேரை ஒரு ரூமில் அடிப்பான். ஒருத்தன் தப்பு பண்ணாலும் 20 பேருக்கும் ஆறா. நீங்கள் உள்ளே போனதான் தெரியும். அந்த நீங்கள் அடுத்தால நீங்கள் சந்திக்க போகிறத குறித்து நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்கள் பிள்ளைகளை வளர்க்காம பின்னால் சந்திக்க போகிற காரியங்களை குறித்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எரிகோ கோட்டை அவ்வளவு மோசமானது. எரிகோ கோட்டை நீங்கள் தகர்த்தெறியணும். வேதம் தெளிவாச்சு. 4வது வசனம் என்ன இருக்கு? 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனியாய் இடும்போது போதும் நீங்கள் கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தில் உள்ள அலங்கம் இடிந்து விழும். ஜனங்கள் அவரவர் உங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். இப்படிதான் நம்ம வெளியே வந்தோம். தேவனுக்குள்ள வந்தோம், வேதத்தை வாசிச்சோம், ஜெபம் பண்ணணும், கற்பனை கட்டளை கை கொண்டோம். இதெல்லாம் வச்சிருக்கிறதுனால எரியோவை தகர்த்து எங்க வந்திருக்கோம்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்திருக்கோம். திரும்ப இந்த பிள்ளைகளை அங்கே அனுப்பிட்டு நீங்க இருக்க முடியும்னு நினைக்காதீங்க. நீங்க இங்க இருந்துகிட்டு பிள்ளைகளுடைய எரிகளை இருக்க பார்க்கவே முடியாது. நீங்களும் அங்கதான் போயாகணும். ஆமென். நான் என்னமா அல்லையா சத்தியத்தில் இல்லாத பேசல. வேதம் சொல்லுது திரும்ப நீங்க எரிகாவை கட்டுனா பிள்ளைகள் செத்து போவோம். நான் சாபமிடல, வேத வசனத்தை சொல்லுறேன். வாசிப்போம். யோசுவா 6வது அதிகாரம் 26வது வசனம். அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அஸ்திபாரத்தை போடுகிற போது மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது இளைய குமாரனையும் சாக கொடுத்தான் என்று சாபம். வேதம் சொல்றது நீ அந்த எரியாம திரும்ப கட்டாரம், திரும்ப செங்கல் வச்சு கட்டுறது இல்ல. நீ திரும்ப அந்த எரியோக்குள்ள போவதுக்கு நீங்க அனுமதி செய்யணும்னா பயங்கரமான விளைச்சலை காண வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. இது யார் போனாங்களா வாசிக்க? 7வது அதிகாரம் 24, 25, 26. அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட இல்ல அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராயின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளி சால்வையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமார்த்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவை எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணது என்ன? கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவர்களை அக்கினால் சுட்டரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். போதுமா? இப்படியே இதுதான் நடக்கும். எரியாவை திரும்ப கட்டுனா அதோட நிலைமை ரொம்ப மோசம். அல்லேலூயா. பயப்படுறாங்க. நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், ஐயா என் மாமன் வந்துடுவான்யா, கொஞ்சம் சீக்கிரம் ஜெபம் பண்ணிட்டு வெளியே போயிருங்கய்யா. நீங்கள் வேதக்காரங்க தான். ஆமாய்யா, அவனை வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டேன். பைபிளை எடுத்தாலே அவன் சண்டைக்கு வரான், சர்ச்சுக்கு போனாலே சண்டைக்கு வரான். யாரு? வேதக்காரங்க வீட்டில் சொல்கிறாங்க. அவன் வந்துடுவான்யா, வர்றதுக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டு போயிருங்கய்யா. நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? பிள்ளைய திடுமாடு மாதிரி இருக்கு, அதை இடுப்புல தூக்கிட்டு அலைதாங்க.
நடக்க வேண்டிய பிள்ளைய நடத்தணும், தூக்கி சுமக்க வேண்டிய பிள்ளைய தூக்கி சுமக்கணும், காரில் கொண்டு போகக்கூடிய பிள்ளைய காரில் கொண்டு போகணும். நீங்கள் தூக்கி சுமக்க நடக்க வேண்டிய பிள்ளைய தூக்கி சுமந்தீங்கன்னா எரியோவுக்கு தானே கொண்டு போகிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ எரியோவை யார் கேட்டான்னு பாருங்க. 1 ராஜாக்கள் புத்தகம் வேகமாக முடிச்சிடும், 2 நிமிஷத்தில் முடிக்கணும். 16வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 34வது வசனம். அவன் நாட்களிலே பெத்லெகேம் ஊரானாகிய ஆமென் ஈயேல் எரிகோவை கட்டினான். யார் கட்டினா? ஈயேல். எந்த ஊருக்கார? பெத்தேல்னா எங்க? யாரு? வேதக்காரன். பெத்தேல் கிறிஸ்தவம் இருக்கக்கூடிய இடம் பெத்தேல், ஏல் பெத்தேல். அந்த பெத்தேல்ல இருக்கக்கூடியவன் என்னத்தை கட்டுறான்? எரியோவை கட்டுறான். எரியோவை கட்டுறான்னு என்ன அர்த்தம்? பிள்ளைகளை அவன் இஷ்டத்துக்கு விடலான்னு அர்த்தம். அடுத்தால என்ன இருக்கு? கர்த்தர் குமாரனாகிய ஆமென் யோசுவாவை கொண்டு சொல்லி இருந்தபடியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் மூத்த குமாரனையும் வாசல்களை வைக்கிற போது செபுகோப் என்னும் ஆமென் இளைய குமாரனையும் சாக கொடுத்துட்டான். செத்துட்டான் பிள்ளை. எத்தனை பிள்ளை தாய்மார்கள் 4 பிள்ளை பெற்றுட்டு 4ஐயும் தூக்கி விட்டுட்டு உட்கார்ந்து எனக்கு 4 பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்றாங்க தெரியுமா? கேட்டிருக்கல ஐயா, தாவீது ஐயா? யார் வீட்லயாவது பிள்ளைகள் செத்து பெற்றோர் கண்ணீர் விடுறத பார்த்துருக்கீங்களா? உங்களை தான் கேட்க. நான் கண்ணீர் விடுற ஆளை தான் கேட்க, கண்ணீர் விடாத ஆளை கேட்கல. எத்தனை குடும்பங்கள் பெற்றோர்கள் அவங்கள நினைச்சு அழுது 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 குடும்பத்தை நடத்தாங்க தெரியுமா? இன்னொரு வசனம் நான் டக்குன்னு முடிச்சிட்டேன். இன்னொரு வசனத்தை வாசி முடிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனம். லூக்கா 10:30. இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து. எங்க இருந்து? எருசலேம்னா என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு. எருசலேம் என்ன அர்த்தம்? சொன்ன மாதிரி தேவாலயம் இருக்கக்கூடிய இடம். அங்க இருந்து எங்க போறான்? எரியோ. எங்க என்னது? சாபத்தின் வீட்டுக்கு போறான். அப்பத்தின் வீட்டுல இருந்து எங்க போறான்? சாபத்தின் வீட்டுக்கு போறான். அடுத்தால கள்ளர் கையில் அகப்பட்டான். அப்ப அங்க போனா யார் கையில அகப்படுவான்? அநேக பெற்றோர்கள் தான் வீட்டுல எரியோவை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அநேகர் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ வேத வசனத்தை சொல்லி, ஜெபத்தை சொல்லி, பரிசுத்தத்தை சொல்லி, கற்பனை கட்டளையை சொல்லி இயேசுவை போல மாற்றிருந்தா அதான் சொத்து, அதான் பாதுகாப்பு. சிலுவையை சொல்லி மனம் திரும்ப வச்சா அதான் பாதுகாப்பு. நீ எரியோவை கட்டுனா கல்லர் குகையில ஆக்கி அவன் எப்படி விட்டுட்டு போனாலும் வஸ்திரத்தை உறிஞ்சிக்கிட்டு குத்துயிரும் அவன் பாட்டுல போட்டுட்டு போயிட்டா. இதுதான் நிலைமை உலகத்துல அநேக கிறிஸ்தவருடைய நிலைமை தான். நான் அப்படி வளர்க்கல, அடிச்சு சொல்ல முடியும். அப்படிலாம் வளர்க்கவே இல்லை. நான் என் பிள்ளைய தூக்கினதே கிடையாது. அது முரட்டு சுவாபத்தில் இருக்கும் மட்டுமில்ல, அதுக்கப்புறம் இயேசுக்குள்ளே வந்த பிறமே அப்படி தான். வசனம் அவர்கிட்ட கொண்டு விட்டுருந்தேன் வேலைக்கு. இதெல்லாம் காரியம். நான் இப்போ சொல்கிறத நீங்கள் எல்லாரும் மனசில் வச்சுக்கிடுங்க. இன்னொரு நாள் நீங்கள் எதை நினைப்பீங்க, இப்படிலாம் அவர் பிரசங்கம் பண்ணார், நான் இருக்கணும் இல்லையோ? அப்போ ஒரு நாள் இப்படி தாமஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார், இப்படிலாம் பேசினார். நான் இப்படி என் பிள்ளைய பாதுகாத்துக்கிட்டதுனால என் பிள்ளை உலக அழிவுக்கு போகலை. தேவனுடைய வசனம் பாதுகாத்துக்கிட்டு, தேவனுடைய சத்தியம் பாதுகாத்துக்கிட்டு, அன்றைக்கி அவர் சொல்லாமல் இருந்திருந்தால் நான் இப்படி நடத்தி